Yeah, Haribol. So, would you like to just give him a call? I told him that when you come, you can just tell him. So. Sorry, Prabhuji. I have to go to my daughter's sloka class. Go drop and pick her. So it was a bit like I was expecting to come back by 7. Let me call him now. Prabhuji, did you get a chance to look into what's being taught last week? Okay, thanks. He has come, Prabhuji. He has joined. ஓகே, நம்ம ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சிருவோம். Sorry, the delay. நோ ப்ராப்ளம். அகஜானன பத்மார்க்கம் ஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே வசுதேவசுதம் தேவம் தம் சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் திதிர்விஷ்ணுஸ்ததா நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகச்சரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். நம்ம லாஸ்ட் செஷன்ஸ்ல திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் அப்புறமா திதி வாரத்திற்கான தேவதைகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ நவகிரகங்கள் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். நவகிரகங்கள் முதல்ல இருந்தது சப்த கிரகங்கள் தான். அதாவது வராகமிகிரர் காலம் வரைக்கும் வராகமிகிரர், அதற்கு முன்னாடி காளிதாசர், இவர்கள் எல்லாம் இருந்தப்போ ராகு கேது அப்படிங்கிறது தனியா ஒண்ணு அவளுக்கு கொடுக்கப்படல. ஆனா இப்போ நடைமுறையில இருக்கிறது நம்மளுக்கு நவகிரகங்கள் தான். நவகிரகங்கள் அப்படிங்கிறது அதுல முதல் ஆதித்யன், சூரியன். முதல் கிரகம் சூரியன், ஆதித்யன். இரண்டாவது சந்திரன். மூன்றாவது செவ்வாய், மங்களன், அங்காரகன். செவ்வாய், மங்களன், அங்காரகன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச. நான்காவது புதன், பூமிபுத்திரன் புதன், சௌமியன், பௌமன். இந்த பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் நான்காவது கிரகமான புதன். ஐந்தாவது ப்ரஹஸ்பதி, குரு அப்படிங்கிறோம் இல்லையா. ஐந்தாவது கிரகம் ப்ரஹஸ்பதி, குரு. ஆறாவது கிரகம் சுக்கிரன், சுக்ராச்சாரியார், அசுரகுரு சுக்ராச்சாரியார். ஏழாவது கிரகம் சனி, சனைஸ்சரன், மந்தன். தமிழ்ல அவரை முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. முடவன் தமிழ்ல சொல்லும் போது ஒரு கால் இல்ல அவருக்கு, முடவன். கடைசி ரெண்டு ராகு கேது. எட்டாவது 9வது கிரகம் ராகு கேது. இவர்களை என்ன சொல்றான்னா சாயா கிரகங்கள். இப்போ இந்த மேலே சொன்ன 7 கிரகங்களை போல, பிளானட்ஸை போல ஒரு பருமனான ஒரு ஒரு சரீரமோ ஒரு அமைப்போ இவாளுக்கு கிடையாது. They are
ஷேடோ பிளானட்ஸ். அதாவது என்ன சொல்லுவான்னா, இப்போ ஹெட் நோடு வந்து கேது, டெயில் நோடு வந்து ராகு அப்படின்னு ஒரு சில சம்பிரதாயத்துல சொல்லுவா. சில சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவா அப்படின்னா, மேல ஹெட் வந்து ராகு, டெயில் வந்து கேது அப்படின்னு. எப்படியா இருந்தாலும் ஒரு சர்பத்தினுடைய ஒரு பார்ட் வந்து ராகு, ஒரு பார்ட் வந்து கேது. நமக்கு இப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் புராணோக்தமா இந்த கதை சொல்ற இல்லையா, இது க்ஷீராப்தி மதனம் பண்ணப்போ மோகினி அவதாரம் எடுக்கிறார் சுவாமி. அப்போ வந்து 2 அசுரால் வந்து ஏமாத்தி, ஒரு அசுரன் தான் வந்து 2 பேர் வந்து ஏமாத்தி அமிர்தத்தை குடிச்சிடுறா. அவ சிரஸை வந்து சுவாமி கட் பண்ணிடுறார். அப்போ வந்து அவளுக்கு மரணம் இல்லைன்னு ஆயிடுறது. அப்போ ராகு கேத்துன்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து கிரகங்களா ஆக்கிடுறார். அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு புராணோக்தமான கதை. இது வந்து நவ கிரகங்கள் அப்படிங்கிறோம். இப்போ இது இந்த ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோகமே என்ன வருது? ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. நம்மளுடைய கிழமைகள், வீக்ஸ், வாரங்கள் அமைக்கப்பட்டதும் இந்த ரீதியில தான். இப்போ நம்ம உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இந்த லைன்ல தான் வந்து நம்மளுக்கு வாரங்கள் அமையும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. திங்கள் ஞாயிறுல இருந்து ஆரம்பிச்சு சனி வரைக்கும். இப்போ இருக்கக்கூடிய நம்ம அந்த ஷார்ட் டைம்ல, நம்ம கொஞ்சம் டைம்ல வந்து இந்த வாரங்களை எப்படி நமக்கு அமைத்து தந்தார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஆஸ் பர் சயின்ஸ் பிளானிட்டரி ஆர்டர்ல அந்த பொசிஷன்ஸ் பார்க்கும்போது சூரியனுக்கு அடுத்து வரக்கூடியது மெர்க்குரி, புதன் இல்லையா. அடுத்து வரக்கூடியது வீனஸ், சுக்கிரன். இப்போ வந்து நம்மளுக்கு வாரத்தை அமைக்கும் போது சண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே, அதுக்கப்புறமா தான் மூன் வர்றது நம்மளுக்கு ஏர்த்துக்கு, மண்டே அப்படி அமைச்சு கொடுத்துருக்கலாம். அது இல்லாம ஏன் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே இந்த ஆர்டர்ல அமைச்சு கொடுத்தா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இந்த டைம்ல பார்ப்போம். இப்போ என்னன்னா, நமக்கு ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமான எல்லா நவகிரகங்களும் பிரதானம் தான். ஆனா பல விஷயங்களுக்கு பிரதானமா நம்ம எதை எடுத்துக்கிறோம், எந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம்னா சூரியன் தான். ஏன்னா சூரியனை அடிப்படையாக வச்சுதான் நம்மளுக்கு எல்லாமே அமையிறது. லக்னம் கணிக்கிறதா இருக்கட்டும், திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் எதுவாக இருந்தாலும் சூரியோதயம், சூரிய அஸ்தமனம், இல்லைன்னா சந்திரோதயம், சந்திர அஸ்தமனம், இதை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பிளான், நெருக்கங்கிறத விட நம்மளுக்கு விசிபிளா இருக்கக்கூடியது, ரொம்ப அதிகமான விசிபிலிட்டி தரக்கூடியது வந்து சூரியனும் சந்திரனும் தான். ஆக நம்ம சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வச்சுதான். சாந்திரமான மாசங்கள் வந்து சந்திரனை அடிப்படையாக வச்சு பிறக்கிறது, சௌரமான மாசங்கள் வந்து சூரிய சங்கரமணத்தை வச்சு அடிப்படையாக பிறக்கிறது. அதனால வந்து நம்ம சூரியனை பிரதானமாக வச்சுக்கிறோம். எதுவா இருந்தாலும் சூரியன் தான் ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு வந்து சண்டே அப்படிங்கிறது, ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது முதல் வாரமாக நம்மளுக்கு அமைச்சு கொடுத்தார்கள். இப்ப என்னன்னா, அடுத்தது என்ன வாரத்தை நம்மளுக்கு அமைச்சு தர்றது அப்படிங்கிறது வருது. இப்போ இதுலதான் நம்ம என்ன சிந்திக்க வேண்டியது இருக்குன்னா, ஹோரா சாஸ்திரம் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹோரா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு மணி 24 மணி நேரம் இருக்கு இல்லையா. ஒரு நாளைக்கு 60 நாழிகை, 24 மணி நேரம். அப்போ சண்டே அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ராகு கேது தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய 7 கிரகங்களும் ஆதிக்கத்துல இருக்கும். இப்போ சண்டே அப்படின்னு எடுத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமையில முதல்ல வரக்கூடிய ஹோரை வந்து சூரிய ஹோரை அப்படிங்கிறோம். சூரிய ஹோரை. அடுத்து என்ன ஹோரை வரும் அப்படின்னா சுக்கிரஹோரை. இந்த சுக்கிரஹோரை எப்படி வருதுன்னா, சண்டே இல்லையா, ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் சனிக்கிழமை. அந்த சனியை விட்டுறணும். சனிக்கு முன்னாடி இருக்கிறவர் யாரு? சுக்கிரன். சோ சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய ஹோரை வந்து சுக்கிரஹோரை. அப்போ அடுத்து சுக்கிரனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர் வந்து
வியாழன் ப்ரஹஸ்பதி. அந்த ப்ரஹஸ்பதிக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர் புதன். அப்ப அந்த சுக்கிரஹோரைக்கு அடுத்து வரக்கூடியது புதஹோரை. அதே போல நம்ம ஒண்ணு விட்டு ஒரு கிரகத்தை விட்டு ஒரு கிரகம் அப்படி முன்னாடியே போயிட்டு இருந்தோம்னா புதஹோரைக்கு அடுத்து வரக்கூடியது சந்திரஹோரை, சோமன் சந்திரன். சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடியது சனி, சனிஹோரை. சனிஹோரைக்கு அடுத்து வரக்கூடியது குருஹோரை. குருஹோரைக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய் ஹோரை. இப்போ 7 ஆயிடுத்து இல்லையா? 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 1. அடுத்து மறுபடியும் 1 to 2 PM எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? மறுபடியும் சூரிய ஹோரையில இருந்து ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில மறுபடியும் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் அப்படி முடியும். Question. So ஒரு ஹோரையும் 1 hour. ஆக்சுவலி அந்த 1 ஹவருங்கிறது வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். எப்படின்னா இப்போ வந்து சூரிய உதயம் எக்ஸாக்டா 6 o'clock இருந்ததுன்னா 6 to 7 சனி ஹோரை, அதாவது சண்டேல வந்து சூரிய ஹோரை வரும். இப்போ சூரிய உதயம் 5:50 அப்படி இருந்ததுன்னா 5:50 to 6:50 சூரிய ஹோரை இருக்கும். 6:10க்கு சூரிய உதயம் 1 hour. 1 hour. அதுல வந்து சம் மினிட்ஸ். ஆமா, ஃப்ரம் சூரியோதயம். மினிட்ஸ் வந்து வேரி ஆகும். அது வந்து இன்னும் கொஞ்சம் டீப் கால்குலேஷன் போகும். நம்மளுக்கு வந்து சார்ட்டே வந்து கிடைக்கிறது ஆன்லைன்ல. வந்து என்ன தேதி நம்ம கிழமை டேட் கொடுத்துட்டோம்னா என்ன ஹோரைன்றது சார்ட்டே இருக்கு. அதுக்கு தனி ரொம்ப டீப் கால்குலேஷன் இருக்கு. நம்ம கால்குலேஷனுக்கே போக தேவையில்ல. வந்து டென்டேட்டிவா அந்த சன்ரைஸ்ல இருந்து சன்செட் நம்ம 12 டிவைட் பண்ணி அப்படிதானே ஹோரை. அல்ல ஐ மீன் அதான் இல்ல சன்ரைஸ் சன்செட்ங்கிறது நம்மளுக்கு வந்து வேரி ஆகும் இல்லையா? எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு 12 hours வராது. 12 hours. அப்ப அது கம்மியா இருந்தா ஹோரே கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஜாஸ்தியா இருந்தா ஹோரே. இது வந்து சன்செட், சன்ரைஸ், மூன் செட், மூன் ரைஸ்க்கும் ஹோரைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. அது வந்து ஃபிக்ஸட். ஞாயிற்றுக்கிழமை முதல் ஹோரை சூரிய ஹோரை 1 hour. அதுக்கு அடுத்து வந்து சுக்கிர ஹோரை 1 hour. இது சன்ரைஸ் எப்ப வேணா இருக்கட்டும், சன்செட் எப்ப வேணா இருக்கட்டும். ஹோரைக்கும் சூரிய உதயாஸ்தமனத்துக்கும் சந்திர உதயாஸ்தமனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வந்து அப்படிதான் ஃபிக்ஸட், அது டிஃபால்ட்டா இருக்கிறது. இது மாறவே மாறாது ஹோரா அப்படிங்கிறது. இந்த ஹோரையோட டெஃபினிஷன் என்ன சொல்லியிருந்தேன் நீங்க ஸ்டார்டிங்ல வந்து இப்போ வந்து ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்ரைஸ் கால்குலேட் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் ஃபுல் நாள் 60 நாழிகை ஆர் 24 hours. அதை சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றோம்னா டே அண்ட் நைட்ன்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல? அது சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றா அப்படின்னா அஹோராத்திரம். அஹஹா அப்படின்னா பகல், சூரியன் இருக்கிறது. அஹஹா அஹஸ் அப்படிங்கிறது சூரியன் இருக்கிறது. ராத்திரியை வந்து ராத்திரம் அப்படிங்கிறது அஹோராத்திரம். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கட் பண்ணிட்டா. அஹோ அப்படிங்கிறதுல ஹோ மட்டும் எடுத்துட்டா. ராத்திரம் அப்படிங்கிறதுல ரா மட்டும் எடுத்துட்டா. அதுதான் ஹோரா அப்படிங்கிறது. அஹோராத்திரம ஷார்ட் ஃபார்ம். அஹோராத்திரத்தோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஹோரா அப்படிங்கிறது. இப்ப இந்த ஹோரா வந்து என்ன ஒரு காரணத்துக்காக இப்படி வந்து ரிவர்ஸ்ல ஒரு கிரகத்தை விட்டு ஒரு கிரகம் அரேஞ்ச் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம சிந்தனை பண்ணோம்னா, இந்த எல்லா கிரகங்களும் உலகத்து பூமியோட சேர்த்து எல்லா கிரகங்களும் சூரியனை தான் வந்து பிரதட்சணமா வர்றது இல்லையா? ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அரௌண்ட் த சன் இல்லையா? அப்போ இப்போ இதுல இருக்கிறது வந்து லாங்கஸ்ட் பிளானட். ரொம்ப சன்னுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து சன்னு எழுதிக்கோங்க. சூரியன் முதல்ல வந்து சூரியன்ல இருந்தா ஒவ்வொன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். சூரியனை மையமா இருக்கார். அப்போ லாங்கஸ்டா எது சுத்தி வர்றது அப்படின்னு பார்த்தா சனி தான் ரொம்ப லாங்ல இருக்கு. சர்டன் அது சூரியன் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 29.5 years ஆகுது. நம்ம பூமியோட கணக்குப்படி நம்மளோட இயர்ஸ் எடுத்துட்டோம்னா 25.5 years சனி சுத்துறதுக்கு ஆகுது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணிட்டாங்க சன்னு. அதுக்கு அடுத்தது சூரியனை சனி சுத்தி வர்றதுக்கு 29.5 years ஆகுது. அதுக்கு அடுத்து எது டிஸ்டன்டான பிளானட்னு பார்த்தா ஜூபிட்டர், குரு வந்து
11 பாயிண்ட் சம் மந்த்ஸ் ஆகுது, 11 இயர்ஸ் சம் மந்த்ஸ், 11 இயர்ஸ். ஜூபிட்டர் வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு நம்ம கணக்குப்படி 11 இயர்ஸ் ஆகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்ஸ், செவ்வாய். செவ்வாய் வந்து சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, 687 டேஸ் அந்த மார்ஸ் வந்து சுத்தி வர்றதுக்கு. அடுத்து வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா பூமி. நம்மளுடைய பூமி சுத்தி வர்றதுக்கு 365 நாட்கள், 365 நாள் அப்படின்றோம். 365 டேஸ் அண்ட் குவார்டர் டே இல்லையா? அது 4 சேர்த்துதான் நம்ம இங்கிலீஷ் கணக்குப்படி லீப் இயர்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சோ வந்து அடுத்து வர்றது வந்து பூமி 365 டேஸ் அப்படிங்கிறது. அடுத்து இருக்கக்கூடியது வந்து வீனஸ், சுக்ரன். சுக்ரன் வந்து நம்மளோட பூமி கணக்குப்படி 224 டேஸ் அண்ட் சம் ஹவர்ஸ் சுத்தி வர்றார். 224 டேஸ் அண்ட் சம் ஹவர்ஸ். அதுக்கு அடுத்தது எது ஷார்டஸ்ட் அப்படி சுத்தி வர்றதுன்னு பார்த்தா புதன். புதன் மெர்க்குரி, அவர் என்னன்னா 87 டேஸ் அண்ட் சம் ஹவர்ஸ், நியர்லி 88 டேஸ். ஆனா நம்மளோட கணக்குப்படி 87 டேஸ் அண்ட் சம் ஹவர்ஸ். அதே போல லாஸ்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தா சந்திரன் வந்து பூமியை சுத்தி வர்றது இல்லையா? பூமியையும் சுத்தி ரிவால்வ் ஆகுறது. அதுக்கப்புறமா தான் சனி. முதல்ல எதுனா பூமியை தான் சீக்கிரம் சுத்தி வர்றது. ஸோ லாஸ்டா 3 வச்சா 3 வந்து 27 நாள், 27.25 நாள், 28 நியரிங், பட் 27 டேஸ் சம் ஃபியூ ஹவர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சன்னை வச்சு பார்த்தோம் இல்லையா, சூரியனை வச்சு பார்த்தோம். ஆனா ஜோதிஷம் எப்படின்னா இதுல ஒரு சீக்ரெட் என்னன்னா, நம்ம வந்து பூமியை சென்டரா வச்சுட்டு பூமியை மற்ற பிளானட் சுத்தி வர்றதாக நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இது அசம்ஷன் தான். பூமி சென்டர், ஜியோசென்ட்ரிக்னு சொல்லிக்கலாம். ஜியோசென்ட்ரிக் அஸ்ட்ராலஜி, we are approaching astrology in point of geocentric. So அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா சூரியன் இருக்க, இது பூமி இருக்காரு இல்லையா, 365 டேஸ் சுத்தி வர்றது இல்லையா, அப்ப அந்த பூமி இருக்கிற இடத்துல சூரியனை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சனி, குரு, செவ்வாய், அடுத்து சூரியன் வர்றது இல்லையா, பூமி வர்றது இல்லையா, சுத்தி வர்றது, சூரியனை சுத்தி வர்றது எர்த்து. பாயிண்ட் புரியுறதா? அப்போ அந்த வேர்ல்டு எர்த்துங்கிற இடத்துல சன்னை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் we are approaching in the aspect of geocentric. so சன் இருக்கிற இடத்துல எர்த்தை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். புரியுறதா? இப்போ நம்ம இந்த ஆர்டரை பாருங்க, இந்த ஹோரா வர்ற ஆர்டர். ஃபர்ஸ்ட் சண்டே அன்னைக்கு எந்த கிழமையா இருந்தாலும் அந்த கிழமை என்னவோ அதனுடைய கிரகத்தினுடைய ஹோரா தான் ஃபர்ஸ்ட். சண்டேன்னா சூரிய ஹோரா ஃபர்ஸ்ட், மண்டேன்னா சந்திர ஹோரை ஃபர்ஸ்ட், டியூஸ்டே அப்படின்னா அங்காரக ஹோரை ஃபர்ஸ்ட். இப்போ என்ன கிழமையோ அதனுடைய ஹோரை தான் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஹோரா வந்து இந்த ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஹோராங்கிறது இது வச்சுதான் அமைச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் சூரிய மேல இருந்து பார்த்தோம்னா சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன். கரெக்டா வருதா? ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்டா எதை எடுத்துக்க போறோம்? சூரியனை தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சன்னு தான். இப்போ ஏன் 3 சொல்லக்கூடாதா அப்படின்னா, 3 வந்து ரிஃப்ளெக்டிங், அந்த ரிஃப்ளெக்ஷன் வாங்குறதே சன்னு கிட்ட இருந்து லைட்டை வாங்கி தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது. ஸோ எல்லாத்தினுடைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தான். ஸோ ஆதிவாரத்தை நம்ம முதல் வாரமாக வச்சுட்டோம். சண்டே அது வந்து வாரத்தினுடைய முதல் வாரம். இப்போ சண்டே வந்து ஃபர்ஸ்ட் டேவா வச்சாச்சு. நெக்ஸ்ட் டேவை என்னவா வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த டே, அந்த நாளினுடைய உதயத்தின் பொழுது என்ன ஹோரை ஸ்டார்ட் ஆகிறதோ அதை வந்து அடுத்த நாளாக நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறோம். புரியுறதா?
ஞாயிற்றுக்கிழமை முதல் ஹோரை எது ஆரம்பிக்கிறது? சூரிய ஹோரை. சூரிய ஹோரை. அப்போ அடுத்த நாள் என்ன கிழமையா வரணும்? அடுத்த நாள் என்ன? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சூரிய ஹோரை, அடுத்து சுக்கிர ஹோரை, புத ஹோரை, சந்திர ஹோரைன்னு இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? 24 ஹவர்ஸ்க்கும் போயிட்டு இருக்கும். 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுத்து. 25th ஹவர் வந்து நியூ டே ஸ்டார்ட் ஆகுறது இல்லையா? புது தினம் நூத்தன தினம் ஸ்டார்ட் ஆகுறது. அப்போ அன்னைக்கு எந்த ஹோரை ஸ்டார்ட் ஆகுறதோ அந்த கிரகத்தினுடைய வாரம் அது. கான்செப்ட் புரியுறதா? இன்னொரு தடவை சொல்லணுமா சார்? உங்களுக்கு சார் கான்செப்ட் ஃபைன். இப்போ வரைக்கும் கான்செப்ட் ஃபைன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 24 ஹவர்ஸ்க்கு கணக்கு பண்ண போறோம். சரியா? 6 to 7 சூரியன். நானும் இருக்கிறேன். 6 to 7 சூரியன், 7 to 8 சுக்கிரன் இல்லையா? 7 to 8 சுக்கிரன். ஆனா நீங்க சொல்லுங்க அடுத்து வருது. இல்ல அப்ப 21 ஹவர்ஸ்ல இது 3 வாட்டி சுத்துறது. அப்ப திருப்பி ஆமா அப்ப நீங்க தந்தது ஏழு தந்திருக்கேன் ஆல்ரெடி. அப்ப அது மல்டிப்ளை பை 3 பண்ணா 21 ஆயிடுச்சு. 22 வந்துட்டு சூரியன், 23 வந்து சுக்கிரன், 24 வந்துட்டு புதன், 25 வந்து சோமன். அப்ப இந்த 25 தான் அடுத்த நாளைக்கு சூரிய உதயம். எக்ஸாக்ட்லி. சோ வந்து 25வது ஹவர் என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னா சந்திரன் ஆரம்பிக்கிறது. சோ ஆதிவாரத்துக்கு அடுத்து சந்திரவாரம், திங்கட்கிழமை. அப்ப அந்த புரியுறதானா? புரியல. 21 என்ன கணக்கு? என்ன இல்லனா இது வந்து 7 3 21. பிரபுஜி பாருங்க, அவர் கொடுத்திருக்காரு இல்லையா அந்த 7 ஹோரை கொடுத்தாரு இல்லையா? அப்ப நீங்க சூரிய ஹோரையில தொடங்கி 8வது ஹோரை தானே சூரிய ஹோரை திருப்பியும். அப்ப நீங்க அப்ப அப்படியே தானே சுத்த போறது, அதே ஆர்டர்ல தானே சுத்த போறது. அப்ப 3 டைம்ஸ் சுத்தினா 21 ஆச்சா? so that accounts for 21 hours. அதுக்கப்புறம் 23rd hour வந்து 22nd hour வந்து திருப்பி சூரியன் ஆகிறதா சண்டே அன்னைக்கு. 23 சுக்கிர and 24 புத and 25 சோமன். அப்ப அந்த 25th hourனா 25th hourனா அது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுது, திங்கட்கிழமை ஆயிடுது அது இல்லையா? கரெக்ட் 6 o'clock. அதான் ஏன் இது வந்து திங்கட்கிழமைன்னா சோமனுடைய ஹோரை ஸ்டார்ட் ஆகிறது, அதனால இது சோமவாரம். அடுத்து நம்ம இதே எண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த 25th hour என்ன ஸ்டார்ட் ஆகுது? செவ்வாய், மங்கள ஹோரை ஸ்டார்ட் ஆகுறது. சோ அது வந்து மங்களவாரம். நம்ம 3 அத டிராப் பண்ண அப்படிதான் வரும் அது. கரெக்ட். மங்களவாரம். அடுத்து புதவாரம், got it. அடுத்து குருவாரம், சுக்கிரவாரம், சனிவாரம். இப்படியாகத்தான் நம்மளுக்கு வந்து எந்த காலத்துல இது உருவாக்கினாலும் நம்மளுக்கும் தெரியாது. எவ்வளவு ஒரு மைன்யூட்டா இதை திங்க் பண்ணி. இல்ல ஒண்ணு சொல்லுங்க, நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு காலம்பே 6 மணிக்கு சூரிய ஹோரைன்னா அதோட என்ன மீனிங் ஆக்சுவலா? அப்படின்னா அது என்னது? மீன்ஸ் அஸ்ட்ரானமிக்கலி அஸ்ட்ராலஜிக்கா அதோட என்ன சிக்னிபிகன்ஸ்? இல்ல ஹோரா அப்படிங்கிறது வந்து இப்ப என்ன அப்படின்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறோம். ஞாயிறுங்கிறது அதிபதி. இது வந்து ஹோரா சாஸ்திரம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். என்ன சொல்றது, ஜோதிஷத்தினுடைய இன்னொரு ஒரு அப்ரோச் இது. ஜோதிஷம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. இப்ப நம்ம மெடிசன் எடுத்துட்டோம்னா அலோபதி இருக்கு, சித்தா இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, யுனானி இருக்கு, அக்குபஞ்சர் இருக்கு, மலர் மருத்துவம் ஃப்ளவர் மெடிசன் இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு. இப்படி எத்தனையோ மெடிசன்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் எடுத்துட்டோம்னா எத்தனையோ ஃபீல்டு இருக்கு, எத்தனையோ விதமான அப்ரோச்னு இருக்கு. அதே போல ஜோதிஷத்துல பலன் சொல்றதுக்கும் எத்தனையோ விதமான முறைகள் இருக்கு. இப்ப ரீசெண்டா இன்னும் புதுசா உருவாயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல உருவானது வந்து கேபி அப்படிங்கிற கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு. சமீபத்துல இப்ப ரொம்ப ரீசெண்டா வாழ்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு. அவரு உருவாக்கின ஒரு ஜோதிஷ முறையா இருக்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு. புதுசா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. பக்ஷி சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு, ஒரு 5 பக்ஷி. அந்த பக்ஷியை வச்சு யாருக்கு என்ன பக்ஷி, எந்த ராசிக்கு என்ன பக்ஷி, என்ன நட்சத்திரத்துக்கு என்ன பக்ஷி, அந்த பக்ஷியை வச்சு கணிதம் சொல்றது. அதே போல வந்து இது வந்து அந்த அஸ்ட்ராலஜியினுடைய ஒரு பார்ட் ஆர் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஹோரா அப்படிங்கிறோம். இப்ப இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து பலன் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்.
யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வரார், இது புதவாரம்னே வச்சுப்போம், புதன்கிழமை என்ன ஹோரையில வரார் அப்படின்னா வந்து செவ்வாய் ஹோரையில வரார், மங்கள ஹோரையில உங்களை பார்க்க வரார். அப்ப எப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி பார்க்கணும். புதன் அப்படிங்கிறது வந்து புத்தி காரகன், பூமி சம்பந்தப்பட்டவர், அவர் பூமியினுடைய புத்திரன் அவர். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து நிலத்தை சம்பந்தப்பட்டவர், அவரு வந்து பூமி காரகன். அவர் செவ்வாய் வந்து பூமி காரகன், நிலப்புலன்கள், பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அசட்ஸ், அசையாத சொத்து, இதுக்கெல்லாம் காரகன் வந்து செவ்வாய். அப்போ நம்மளை கேட்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்க வரார் அப்படின்னா இந்த டைம்ல நம்மளை பார்க்க வர்றாரு, இவர் வந்து வீடு நிலம் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு வரார் அப்படிங்கிறத நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து பார்க்க என்ன ஆகும் அப்படின்னு ஹோரா வச்சு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சிங்க் ஆகும், சிங்க்ரனைஸ் ஆகும். இதுவும் ஒரு வகையில பயன்படுறது. ஹோரா சாஸ்திரம்ங்கிறது இன்னும் எத்தனையோ ரீதியில பயன்படுறது. அன்னைக்கு அந்த விக்ராந்த் கூட சொன்னேன் இல்லையா, குருவாரத்துல வந்து செவ்வாய் ஹோரையில தான் அதை லான்ச் பண்ணியிருக்கா அப்படிங்க. செவ்வாய் வந்து யுத்தத்துக்கும் காரகன் அவர் தான், சுறுசுறுப்பு, யுத்தம், ரௌத்ரம், இது எல்லாத்துக்குமே அவர் தான் காரகன். அப்ப வந்து அந்த ஹோரையில வந்து அதை லான்ச் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கறதுக்கு வந்து ஹோரா யூஸ் ஆகுறது. ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது, பல விஷயங்களை பார்க்கறதுக்கு ஹோரா யூஸ் ஆகுறது. இப்போ ஒருத்தர் வராரு, கிராமத்துல இருந்து யாரோ ஒருத்தர் ஓடி வர்றாரு நம்ம கிட்ட வந்து, மாடு, கிராமத்துல மாடுதான் இருக்கும், மாடு மேய்ச்சலுக்கு போச்சு திருப்பியே வரல அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவருக்கு வந்து ஜாதகம் இருக்காது, அவருக்கு எழுதி படிக்க தெரியாது, ஜாதகம்னாவே என்னன்னு தெரியாது. அப்ப அவர் ஓடி வர்றாரு. அப்ப அவருடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டுக்கிறது, அன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்துக்கிறது, அதனுடைய தாரா பலன் பாத்துக்கிறது, அவருடைய நட்சத்திரத்துக்கு எந்த கிரகம் அதிபதி அப்படின்னு பாத்துக்கணும், அன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எந்த கிரகம் அதிபதின்னு பாத்துக்கணும். அந்த இவரோட ஜென்ம நட்சத்திரத்துக்கான அதிபதியும் அந்த மாடு காணாம போச்சு இல்லையா, அந்த டைம் இருக்கிறப்போ இருந்த நட்சத்திரத்துக்கான அதிபதியும் மித்திரர்களா சத்ருக்களா சமமா இருந்தவாளா அப்படிங்கிறத பாத்துக்கணும். அப்புறமா இவர் நம்ம கிட்ட வந்தார் இல்லையா, அது என்ன ஹோரை, என்ன கிழமை, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதா. இந்த திக்குல போய் பாருங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு திக்குண்டு, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு திக்கு உண்டு. அதெல்லாம் போக போக பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திக்கு உண்டு. அதுல வந்து நம்ம அந்த ஹோரை வந்து என்ன கிரகமா வந்திருக்கு, அந்த கிரகத்துக்கு எந்த திக்கு, இல்லைன்னா இந்த என்ன வாரமா வந்திருக்கு, அந்த வாரத்துக்கு என்ன திக்கு அப்படிங்கிறத பார்த்து அவர்கிட்ட வந்து இந்த திக்குல போய் பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த மாடு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போல ஹோராங்கிறது வந்து ஒரு ஆஸ்பெக்டா இருக்காது, நம்ம வந்து அது எப்படி அப்ளை பண்றோமோ அதை பொறுத்து. நம்ம அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா எப்படி வேணா நம்ம அதை அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றோமோ அது நம்மளுக்கு அப்படி பலித்தமாகும். Weird question. நம்ம ஹோரை வந்து சூரிய சுக்கிர புதன் அந்த ஒன்றுத்தை விட்டு பேக்ல பண்றோம் இல்லையா, அது எப்படி அமைஞ்சது, அது இட் இஸ் வாட் இட் இஸ், அப்படிதான் அந்த அப்படிதான் எப்படி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரோம்னா அந்த டிஸ்டன்ஸை வச்சு. சனி வந்து ரொம்ப டிஸ்டன்டா இருக்கு, சனிக்கு முன்னாடி குரு இருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ட்ல, சூரியனோட ரொம்ப டிஸ்டன்டா இருக்கிறது அடுத்து குரு, அடுத்து இருக்கிறது வந்து செவ்வாய் மார்ஸ், அடுத்து இருக்கிறது எர்த்து. அப்ப எர்த்துக்கு பதில் தான் நம்ம வந்து சன்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் சூரியனை. அடுத்து வந்து இருக்கிறது அப்போ நெக்ஸ்ட் ஏன் லாஸ்டா நம்ம சந்திரனை போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பூமியை தான் சுத்தி வர்றது, பூமியை தான் முதல்ல சுத்தி வர்றது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை. அப்புறமா தான் அது சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுறது, பூமியோட இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு பூமி சுத்தி வர்ற நாட்களை விட சந்திரன் சுத்தி வர்ற நாட்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுறது. ஃபர்ஸ்ட் எதை சுத்தி வர்றதுன்னா பூமியை தான் சுத்தி வருது. ஸோ வந்து கடைசியா வச்சுட்டோம் கம்மியான நாட்கள் அதனுடைய ரொட்டேஷன் அப்படிங்கிறதுனால. இது ஹோராங்கிறது வந்து ரொம்ப டீப், ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட். அது ஜெனரலா எப்படி வாரங்கள் எப்படி அமைஞ்சது அப்படின்றதுக்காக நம்ம இது சொன்னோம். ஹோரையினுடைய வரிசை அப்படிங்கறத நம்ம இப்ப சொன்னோம். இப்ப சனி வாரம் அப்படின்றோம்னா சனி குரு, சனி ஹோரை,
குரு ஹோரை, செவ்வாய் ஹோரை, சூரிய ஹோரை. இது அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டே வர வேண்டியதுதான். இப்போ நம்ம நவகிரகங்கள் பார்த்தோம். இப்போ ராசி மட்டும் 12 ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்னைய செஷன் வேணா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ராசிகள் 12 ராசி, இந்த நவகிரகங்கள் ராசி இதெல்லாமே வந்து எந்த பద్ధதியிலையும் எந்த முறையிலையும் மாறவே போறதில்லை. ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, மாறவே மாறாது அப்படிங்கிறது. எந்த பద్ధதி எடுத்துட்டாலும் அஸ்வினிக்கு அப்புறமா வரக்கூடிய நட்சத்திரம் மாறவே போறது இல்லை. அஸ்வினிக்கு அப்புறம் பரணி தான். எதுவா இருந்தாலும் மாற போறது இல்லை. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த ஆர்டர் தான். எந்த பద్ధதியிலையும் மாற போறது இல்லை. வாக்கியம்னு இருக்கு, திருக்கணிதம்னு இருக்கு. நம்ம இப்போ கேரளாவுக்கு போனோம்னா மாந்தியம் முக்கியமா வச்சு பாக்குற ஜோதிஷ சாஸ்திரம் நிறைய இருக்கு. சனியை முக்கியமா வச்சு பாக்குற சாஸ்திரம் இருக்கு. இப்போ பெங்களூர் சைடு, கர்நாடகா சைடு போனோம் அப்படின்னா சூரியன் எங்க நிக்கிறதோ அதுதான் லக்னம். ஒரு சில பద్ధதி இருக்கு. நம்ம லக்னம் வந்து நம்மளுக்கு மாறிண்டே இருக்கும் ஒவ்வொரு நாழிகைக்கும் சூரிய உதயத்தை வச்சு. ஆனா ஒரு சில கர்நாடகால, இன்டீரியர் கர்நாடகா எல்லாம் போனோம்னா சூரியன் எங்க நிக்கிறதோ அப்போ அந்த ஒரு மாசம் பூரா பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே லக்னமா தான் இருக்கும், மாறவே மாறாது. அது வந்து நம்ம இப்போ எந்த ஒரு அப்ரோச்சையுமே நம்ம வந்து ஃபேக்குன்னு சொல்லிடவே முடியாது, பலிக்காதுன்னு சொல்லிடவே முடியாது. அவங்க அதை கையாளுறவங்க எந்த அளவுக்கு அதுல டீப்பா போயிருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய வாக்களித்தம் இருக்கும். இப்போ ஜென்ரலா தமிழ்நாட்டுல என்ன ஒரு சர்ச்சை ஓடனா, வாக்கியத்தை ஃபாலோ பண்றவா திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றவால வந்து இது வேலைக்காகாது, அது வந்து ஃபேக்கு, அது வந்து உங்களுக்கு பலிக்காது, பலித்தம் இருக்காது அப்படின்வா. இப்ப திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றவா வாக்கியக்காரால அப்படியே ஆப்போசிட் சொல்லுவா, வாக்கியம் ரொம்ப பழமையானது, சயின்டிபிக் அப்ரோச் இல்ல, அதுல வாக்கியம் பலிக்காது அப்படிங்கிறது. வாக்கியமா இருந்தாலும், திருக்கணிதமா இருந்தாலும், கேபி சிஸ்டமா இருந்தாலும், ஹோரா சாஸ்திரமா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அந்த சொல்லக்கூடியவர் ஜோதிஷ பலன் சொல்றாரு இல்லையா, அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்பெசிபிக் அந்த பர்டிகுலர் டெக்னிக்ல எந்த அளவுக்கு அவருடைய நாலேஜ் ரொம்ப டீப்பா இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு வாக்களித்தம் இருக்கும். எது ஒண்ணுமே நம்ம வந்து சரி தப்புனே சொல்ல முடியாது, எல்லாமே சரிதான். அப்போ எந்த பద్ధதியிலுமே நட்சத்திரங்கள் மாற போறது இல்லை. அந்த ஆர்டர், நட்சத்திரத்தினுடைய ஆர்டர் அதுதான். நவகிரகம்னா 9 தான். சிலர் வந்து மாந்தி, குளிகன் அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிப்பா. கேரளா டெக்னிக்ல நம்ம வந்து குளிகன் மாந்தி எல்லாம் எதுவும் பாக்குறது இல்லை வாக்கியத்துல. திருக்கணிதத்துல ஒரு சில இடத்துல அது உண்டு. நவகிரகம்னா 9 தான். அதே போல எந்த டெக்னிக்கா இருந்தாலும், எந்த ப்ரொசீஜராக இருந்தாலும், அந்த கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட தசா காலங்கள் ஒண்ணுதான், அதுவும் மாறவே மாறாது. சந்திரனுக்கு 10 வருஷம் தசா காலம்னா 10 வருஷம் தான். சுக்கிரதசை 20 வருஷம் அப்படின்னா எல்லா ப்ரொசீஜர்லுமே சுக்கிரதசை 20 வருஷம் தான். எந்தெந்த தசைக்கு என்னென்ன வருஷம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கூட பார்ப்போம். இப்போ 12 ராசிங்கிறது இருக்கு. இதுவும் எல்லாத்துலயுமே ஒண்ணுதான். என்ன டெக்னிக் எடுத்தாலும் ராசிங்கிறது 12 தான். இது எதுலயுமே மாறாது. நம்ம நார்த் இந்தியால போனாலும் சரி, சவுத் இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, நார்த் ஈஸ்ட் எங்க போனாலும் ராசிங்கிறது 12 தான். முதல்ல வந்து மேஷம், அதனுடைய அந்த எங்க இருந்து எப்படி மேஷம் எங்க வரும், அதே போல வந்து மேஷம் மாறாது. அந்த 12 கட்டம் இருக்கும், ஒரு ஸ்கொயரா இருக்கும் பாக்ஸ். ஜாதகம் எப்படியும் எல்லாரும் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு தடவையாவது. அந்த ஸ்கொயரா இருக்கும், ஸ்கொயர்ல ஒரு இடத்த மேஷம்னு குறிச்சிருப்பா, அதுதான் மேஷம், எங்கேயுமே மாறாதது மேஷம். அடுத்து வரக்கூடியது ரிஷபம். அப்புறம் நீங்க சொல்லி கொடுப்பீங்களா எது மேஷம்னு கண்டுபிடிக்க? ஆமா, நான் அது இதுல வாட்ஸ்அப்ல அது குரூப்ல அனுப்பிச்சிடுறேன். ஓகே, ஏன்னா லக்னம் இருக்கிற கட்டம் தான் மேஷம் கிடையாது. ஆஹா, லக்னம் இருக்கிற கட்டம் தான் முதல் வீடு, அது மாறும். லக்னத்தை பொறுத்து வீடு மாறும். லக்னம் யாரோட வீடுங்கிறது டிஃபரெண்ட். யாரோட வீடுங்கிறது டிஃபரெண்ட், அது யாரோட வீடுங்கிறது மாறாது. இப்ப மேஷம்ங்கிறது செவ்வாயினுடைய வீடு, அதிபதி செவ்வாய், அது மாறாது, என்றைக்குமே மாறாது. மேஷங்கிறது செவ்வாயினுடைய வீடுதான். அங்க எந்த கிரகம் ஆட்சின்னா செவ்வாய் தான் ஆட்சி, அது மாறாது. இப்ப மேஷத்துல வந்து ஒரு கிராஸ் போட்டு லா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா லக்னம் அதுதான்.
அப்போ வந்து மேஷம்ங்கிறது அவருக்கு முதல் வீடாயிடும். இதுவே வந்து மீனத்துல கிராஸ் போட்டு லா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா மேஷம் வந்து 2வது வீடா வரும். மீனம் தான் வந்து 12வது வீடு, கடைசி வீடு மீனம். ஓகே, மீனம்ங்கிறது 12th ஹவுஸ், மேஷம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹவுஸ். கரெக்ட். இது வந்து ஒரு சக்கரம் மாதிரி வச்சுப்போம். Correct. 12 முடிஞ்ச உடனே எது வரணும்? 1 தான் வரணும். அப்ப வந்து மீனம் 12th ஹவுஸ், மீனம் வந்து லக்னமா இருந்ததுன்னா மீனம் முதல் வீடு, மேஷம் 2வது வீடு. இப்ப வந்து இதுல முதல் ராசி எதுன்னா மேஷம். ரைட். இப்போ அந்த கட்டத்துல எந்த கட்டம் மேஷம்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இருக்கு, கிளாரிஃபை இருக்கு. நான் அதை உங்களுக்கு பிக்சராவே அனுப்பிச்சிடுறேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். அது புரியுமா இல்ல நீ ஒரு கிளாஸ் புரியும், பார்த்தாவே புரியும், பார்த்தாவே புரியும். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 12 ராசியில மேஷம், அடுத்து ரிஷபம். மேஷத்துக்கு அந்த கிரகமும் சொல்லிடுறேன். மேஷத்துக்கு அதிபதி கிரகம் வந்து செவ்வாய். ரிஷபத்துக்கு 2வது ராசி ரிஷபம். ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி சுக்கிரன். ரிஷபத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன். மூன்றாவது ராசி வந்து மிதுனம். மிதுனத்துக்கு அதிபதி புதன். நான்காவது ராசி கடகம், கர்க்கடகம் அப்படின்வா. கடகம் மலையாளத்துல மேடம், இடமம் இல்லையா, மிதுனம், கர்க்கடகா அப்படின்னு வரும். பேர் கொஞ்சம் மாறுபடும், ப்ரொனவுன்சியேஷன் மாறுபடும். மூன்றாவது சொல்லிட்டேன்னா மிதுனத்துக்கு வந்து புதன். 4வது கடகம், கர்க்கடகம், சந்திரன் அதிபதி சந்திரன். 5வது சிம்ஹம். சிம்ஹம்க்கு வந்து அதிபதி சூரியன். 6வது கன்னி, கன்னியா ராசி, கன்னி அதிபதி புதன். 7 வந்து துலாம், துலாத்துக்கு அதிபதியும் சுக்கிரன். 8 விருச்சிகம், விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், மங்களன் செவ்வாய், விருச்சிகம். 9 தனுசு ராசி, அதிபதி ப்ரஹஸ்பதி குரு, தனுசுக்கு குரு. 10 அடுத்து மகரம், கும்பம், மகர ராசி, கும்ப ராசி, 2த்துக்கும் அதிபதி சனி. மகரம், கும்பம். மீனம், 12வது ராசி மீனம். மீனத்துக்கு அதிபதி குரு. இப்போ இதுல வந்து ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆதிபத்தியம் ஒரே ஒரு வீடு தான், கடகமும் சிம்மமும். மீதி எல்லா கிரகத்துக்கும் 2 வீடு வரும். அதிபதி இருக்கா இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதி இருக்கா இல்லையா. இப்போ மேஷம் பாருங்க, மேஷம் அண்ட் விருச்சிகம் அதிபதி செவ்வாய். மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கிரன். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் கன்னியாக்கும் புதன். ஆச்சா. மீனத்துக்கும் தனுசுக்கும் குரு. கும்பத்துக்கும் சனி, கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனி. கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன். ஓகே, 5 2s are 10 plus 1 plus 1. யா, 5 கிரகத்துக்கு 2 வீடு பிளஸ் ஒரு கிரகத்துக்கு 1, ஒரு கிரகத்துக்கு 1. ராகு கேத்துக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. இப்போ இதுதான் வந்து எதுக்கு ஒரே வீடு இருக்கு? கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன் சந்திரன். ஓகே. இதுக்கு வந்து இப்ப ராகு கேத்துக்கு சொந்த வீடு கிடையாது, ராகு கேது கிடையாது, சாயா கிரகங்கள். இப்ப நீச்சம் அப்படிங்கறத விட இன்னொரு வார்த்தை வக்ரம்னு யூஸ் பண்றது உண்டு.
வக்ரம்னா ரிவர்ஸ்ல வர்றது. இப்போ ரிவர்ஸ் பிளானட். அப்போ வந்து மற்ற சப்த கிரகங்கள் எல்லாமே கிளாக் வைஸ்ல தான் சஞ்சாரம் பண்ணும், சங்கிரமணம். ராகு கேத்து மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல சங்கிரமணம் பண்ணும், சஞ்சாரம் பண்ணும். ஸோ இவ வந்து எப்பவுமே வக்ர கிரகங்கள் தான். அது வந்து வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவா. சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், பாம்பு தானே ராகு கேத்துங்கிறது, சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ இன்னொரு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நீ செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்னன்னா, நம்ம இப்போ இந்தியா ஃபுல்லா என்ன ஸ்டேட்டா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மேக்சிமம்ல வந்து நம்மளுக்கு சித்திர மாசம் தான் வருஷ பிறப்பா இருக்கு. சித்திரை தான் வருஷ பிறப்பா இருக்கு. இப்ப நம்ம இதை வந்து மாசமா வச்சோம் அப்படின்னா, மேஷம்ங்கிறது சைத்திர, மேஷம்னா சித்திர, மேஷ மாசம்ங்கிறது சித்திரை, அடுத்து வரக்கூடிய சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி அப்படின்னு போயிட்டே இருக்கும். மார்கழிதை, மாசி, பங்குனி வந்து மீனத்துக்கு வந்துடும். மறுபடியும் மேஷம் வந்து வர்றப்போ சித்திர மாசம் ஆரம்பிக்கும். இப்போ மேஷத்துல சூரியன் உச்சம், அல்டிமேட் பவர்ல இருப்பார் அவர். மேஷத்துல சூரியன் உச்சம். நம்ம என்ன சொல்றோம்னா, சூரியனை மையமா வச்சுதான், அவரை வச்சுதான் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது. அப்போ மேஷத்துல சூரியன் உச்சமா இருக்கார். எந்த மாசத்துல அவர் உச்சமா இருக்காருன்னு பார்த்தா சைத்திர மாசம், சித்திர மாசத்துல அவர் உச்சமா இருக்கார். ஓகே, ஹோல்ட் ஆன். ஆகையினால சரி ஒரே ஒன் ஸ்டெப் அட் டைம். இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு. மேஷம்னா சித்திரை அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட். ஸோ அது மாதிரி 12 மாசங்கிறது ஸ்டாண்டர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூரியன் மேஷத்துல உச்சம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட், எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மாறாது. ஓகே, வெயிட். ஒவ்வொரு கிரகத்துக்கும் உச்சம் வீடுன்னு ஒண்ணு உண்டு, நீச்ச வீடுன்னு ஒண்ணு உண்டு, நட்பு வீடுன்னு உண்டு, பகை வீடுன்னு உண்டு. அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம். மேஷம்ங்கிறது சூரியனுக்கு உச்ச வீடு, இதுல மாற்றமே கிடையாது. இந்த அதிபதி வந்து வேற, உச்ச வந்து வேற. இப்ப மேஷத்தை அதிபதி அங்காரகன், ஆனா உச்சம் வந்து சூரியன். ஆமா, இப்ப இதுல என்ன ஒரு நம்மளுக்கு போக போக சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னா, குருவனுடைய வீட்டுலதான் சுக்கிரன் உச்சமாகிறார், அல்டிமேட் பவர்ல இருக்கார். தேவகுருவனுடைய ஓன் ஹவுஸ்ல தான் அசுரகுரு வந்து அல்டிமேட் பவர்ல உச்சமா இருக்கார். அப்போ சுக்கிரனுக்கு வந்து குரு பகை இல்லை, ஆனா குருவுக்கு சுக்கிரன் பகை. இது நம்மளாம் போக 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 நம்ம இதெல்லாம் படிப்போம். இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பார்க்கவே. இப்போ நம்ம வந்து சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சித்திரை வரும். ஆமா, மறுபடியும் சித்திரை வரும். மேஷ மாசம் ஆரம்பிக்கும். நம்ம சங்கல்பத்திலேயே கூட நிறைய பேர் வந்து மேஷ மாசே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இப்போ நடக்கிறது வந்து சிம்ம மாசம் இல்லையா, 5வது மாசம் சிம்ம மாசம் அப்படிங்கிறது நம்ம சங்கல்பத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏன் வந்து சித்திர மாசம் சைத்திரத்தை முதல் மாசமா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, சூரியன் வந்து பரம உச்சமா இருக்கார். உச்சம் அல்டிமேட் பவரோட, அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியோட இருக்கிறதுனால நாம சித்திரையை முதல் மாசமாக வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் என்னென்ன விசேஷங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வருவோம் அடுத்தடுத்த கிளாஸ்ல. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் இன்னைய செஷன்ல. ஸோ இதுக்கப்புறமா அதே மாதிரி சித்திரையில சூரியன் உச்சம் அப்படிங்கிற போது வேற ஒரு பிளானட் நீச்சம் அப்படிங்கிறதும் இருக்கும்ல. சனி ஸ்டாண்டர்ட், உச்சம் நீச்சம், அது ஸ்டாண்டர்ட். உச்சம் நீச்சம், பகை, நட்பு, அது எல்லாமே ஸ்டாண்டர்ட், மாறவே மாறாது. சரி, அடுத்த கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்பீங்களா எது உச்சம், எது நீச்சம்? ஆமா, எது உச்சம் எது நீச்சம் அதெல்லாம் பார்ப்போம். அது அடுத்த கிளாஸ்ல. ஆமா, எது உச்சம் எது நீச்சம். நம்ம அதிபதி பார்த்திருக்கோம், மந்த் பார்த்திருக்கோம், ராசி பார்த்திருக்கோம், அண்ட் ஹோரா சாஸ்திரம் பார்த்திருக்கோம்.
ஹோரா சாஸ்திரம்னு பார்க்கல, ஒரு நாளைக்கு என்னென்ன ஹோரை அப்படின்னு பார்த்திருக்கோம். Hora Shastram at very, very high level. To start, A of Hora Shastram probably. எனக்கு ஒண்ணு புரியல. இந்த நீங்க சொன்னேல மேஷ மாசத்துல லக்னம், அந்த லக்னம்னா என்னது எனக்கு புரியல. லக்னம் அங்க போட்டா அது போக போக புரியும். இப்போ புரியும். அது வந்து ஒரு ரொம்ப டீப் கால்குலேஷன். அது இப்ப எடுத்தோம்னா புரியவே புரியாது. நீங்க ஜோதிஷ கிளாஸே போட்டிருவேன். இல்ல லக்னம் கால்குலேஷன் வேண்டாம். இப்போ லக்னம்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன? அந்த பிறந்த நேரம்னு இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்ம இப்போ இன்னைக்கு வந்து எங்க ஒய்ஃபோட தங்கச்சிக்கு பெண் குழந்தை பிறந்தது திருப்பதியில மதியானம் 1 hour 2 minutes. இப்போ லக்னம்ங்கிறது வந்து என்னன்னா, எந்த மாசம் ஆரம்பிக்கிறதோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்தந்த இப்போ 12 ராசிகள் இருக்கு இல்லையா? 12 ராசி இருக்கு. லக்னம் அப்படிங்கறத முதல் வீடு. லக்னம்ங்கிறது மாறிண்டே இருக்கும். டெய்லி எவ்ரி ஹவர் மாறிண்டே இருக்கும் லக்னம்ங்கிறது. கிரகம்ங்கிறது அந்தந்த கிரக சஞ்சாரம் இருக்கு. இப்போ சந்திரன் எடுத்துட்டோம்னா அவர் தான் சீக்கிரமா சஞ்சாரம் பண்ணக்கூடியவர். 2.5 நாள்ல ராசிக்கு ராசி மாறிண்டே இருப்பார். சூரியனுங்கிறவர் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் மாறுவார். புதனுங்கிறவரும் ஒரு மாசத்துக்கு மாறுவார். சுக்கிரனுங்கிறவரும் ஒரு மாசம் 1.5 மாசம் அப்படி மாறுவார். குருங்கிறவர் ஒரு வருஷத்துக்கு மாறுவார். குரு, ராகு, கேத்து அப்படிங்கிறவர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறது. இப்ப நம்ம இது சொல்றோம்ல சார், இப்போ நம்ம நட்சத்திரங்கள்ன்றது சந்திரன் எந்த ராசியில நிக்கிறாரோ அதுதான் நம்ம ஜென்ம ராசி. சந்திரன் வந்து மாறிண்டே இருக்காரு இல்லையா? இல்ல எனக்கு வந்து கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நட்சத்திரம் ரோஹிணி. அப்ப ரோஹிணி நட்சத்திரம்னா ரிஷப ராசி தான். அப்ப சந்திரன் ரிஷபத்துல நிக்கும். அப்படின்னா என்னோட லக்னம் ரிஷபர் இல்ல 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 அல்ல, அப்படி இல்ல கிடையாது. அதுவே அதுலயும் இன்னும் டீப்பா உண்டு. சந்திரா லக்னம், சூர்யா லக்னம் அப்படின்லாம் உண்டு. இப்போ வந்து லக்னம் அப்படின்னு ஜென்ரலா லக்னம்னு எடுத்தா சந்திரன் நிக்கிற இடம் லக்னம்னு எடுத்துக்க முடியாது. அது கோச்சாரம் அப்படின்னு ஒரு ஒரு வே ஆஃப் அப்ரோச் உண்டு. கோச்சாரத்துல பார்க்கும்போது சந்திரன் நின்ன இடத்த லக்னம்னு எடுத்துக்கலாம். ஆனா வாஸ்தவமா அது லக்னம் கிடையாது. லக்னம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி ல அப்படின்னு போட்டிருப்பா. லா அப்படின்னு போட்டிருப்பா எல்லா. அதுதான் லக்னம். அதுதான் முதல்ல பாத்திருக்கேன் அந்த ஹொரோஸ்கோப்ல ல போட்டிருப்பா. அது என்னது புரியல. சரி பரவாயில்ல, அப்புறமா புரியுமா இருக்கும். ஆமா, இப்போ சொன்னாலும் அது புரியும். எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தர் நம்ம அந்த கணிக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் வரார் நம்ம கிட்ட ஜாதகத்தை தரார். அவருடைய பர்சனாலிட்டி, எஜுகேஷன், அந்த ஜனனத்திலிருந்து அந்தியம பரியந்தம் நம்ம பண்ற எல்லா கால்குலேஷனுமே அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சுதான். அந்த லா அப்படிங்கிற முதல் வீட்டை வச்சுதான் இது எல்லா கால்குலேஷனுமே அமையிறது. லக்னம் ஒருத்தனுக்கு தப்பா கணிக்கப்பட்டது அப்படின்னா, டைம் தப்பாச்சு அப்படின்னா நம்மளுடைய கால்குலேஷன் எல்லாமே மிஸ் ஆயிடும். லக்னத்தை வச்சுதான் இது எல்லாமே அமையிறது. லக்னம் தான் மெயின் அடிப்படையே. ஜாதகம் அந்த கணிப்பு சொல்றதுக்கு லக்னம் தான் அடிப்படை. கால்குலேஷன்ஸ் லக்னம்னா என்ன அப்படிங்கறது நம்ம போக போக பார்ப்போம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது எங்க எந்த கிரகம் எங்க எந்த ராசியில உச்சம், எங்க நீச்சம், யாருக்கு யாரு பகை, நட்பு, அதெல்லாம் நம்ம வெட்னஸ்டே இல்லையா? வெட்னஸ்டே 7 to 8 or 7:30 to 8:30 லைக் இந்த மாதிரி பார்த்துப்போம். உங்களுக்கு 7:30 to 8:30 தானே கன்வீனியன்ட்? நீங்க ஏதோ உங்க டாட்டரோட கிளாஸ் இருக்கு சொன்னீங்களே? இல்ல இன்னைக்கு ஒரு நாள் போய் பார்க்க வேண்டியது இருந்தது. பட் இப்போதைக்கு 7 to 8 தான். I'll have to plan because 8:30 will be too much. 7 to 8 should be good. Okay. वसुदेव सुतं देवं तं सचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அதே போல இன்னொரு ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி யாருக்கும் கிளாஸ் எல்லாம் எடுத்தது இல்ல. நான் கத்துட்டதும் பை மை ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். நானும் எங்கேயும் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணது இல்லை இது வரைக்கும். ஸோ ப்ரொசீஜரா எப்படி கிளாஸ் எடுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கேயாவது புரியல அப்படின்னா எனக்கு கைட் பண்ணுங்க. புரியல அப்படிங்கிறது நான் ஃபாஸ்டா போறேன், இல்லைன்னா என்னுடைய அந்த ஸ்லாங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, புரியல அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு பெரியவாளை நான்
விஞ்ஞாபனம் வச்சுக்கிறேன். ராம் ராம்.